அம்புலிமாமா ராமாயணம் 31ஆம் பாகம். சுந்தர காண்டத்தின் தொடக்கம். ஜாம்பவானால் ஊக்கப்படுத்தப்பட்டவுடன் ராமர் வழங்கிய கணையாழியை ஏந்தியபடி அனுமன் கடல் கடந்து இலங்கை செல்லவும் ராவணன் சீதையை வைத்திருக்கும் இடத்தை கண்டறியவும் துணிந்தார். அவர் தனது உருவத்தை பெரிதாக்கி மகேந்திர மலையின் மீது அங்குமிங்குமாக உலவி தனது மார்பினால் பெரும் மரங்களை வேரோடு சாய்த்து வனவிலங்குகளை வீழ்த்தியபடி சிறிது நேரம் அலைந்து திரிந்தார். புறப்படுவதற்கு முன் அவர் சூரியன், இந்திரன், வாயுதேவன் மற்றும் பிரமனை வணங்கினார். பின்னர் மகேந்திர மலையின் மீது தனது கைகளையும் கால்களையும் ஊன்றி ஒரு பெரும் உந்துதலை கொடுத்தார். அசையாத அந்த மகேந்திர மலை அந்த உந்துதலால் நடுங்கியது. அதன் மேலிருந்த பாறைகள் சிதறின. குகைகளில் வாழ்ந்த உயிரினங்கள் துயரத்தால் கதறின. மலையில் வசித்த வித்யாதரர்கள் அச்சத்துடன் ஆகாயத்தில் பறந்தனர். முனிவர்கள், சாரணர்கள் மற்றும் சித்தர்கள் அனுமன் கடல் கடந்து இலங்கை செல்ல முயல்வதை பற்றி பேசத் தொடங்கினர். அனுமன் தனது உடலில் இருந்த ரோமங்களை உதறிவிட்டு ஒரு பேரொலி எழுப்பி கர்ஜித்தார். ஒருமுறை தூரத்தையும் ஒருமுறை வானத்தையும் நோக்கி பார்த்த அவர் அங்கு கூடியிருந்த ஜாம்பவான் உள்ளிட்ட வானரர்களிடம் கூறினார், நான் ராமரின் அம்பின் வேகத்தில் இலங்கை செல்வேன். அங்கு சீதை இல்லை என்றால் அதே வேகத்தில் விண்ணுலகம் செல்வேன். அங்கேயும் சீதை இல்லை எனில் மீண்டும் இலங்கைக்கு வந்து அந்த ராவணனை பிடித்து இங்கே கொண்டு வருவேன். விதி சாதகமாக இருந்தால் சீதையையே அழைத்து வருவேன். இல்லையெனில் இலங்கை முழுவதையும் ராவணனுடன் பெயர்த்தெடுத்து இங்கே கொண்டு வருவேன் என்று அவர் முழக்கமிட்டார். இந்த வார்த்தைகளை கூறிய அனுமன் ஆகாயத்தில் பாய்ந்தார். அனுமன் பறந்த வேகத்தினால் பெரிய மரங்கள் அவருக்கு பின்னால் காற்றில் வேரோடு பிடுங்கப்பட்டு சென்று பின்னர் கடலில் விழுந்தன. தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் ஒருவரை உறவினர்கள் சிறிது தூரம் வரை வழியனுப்ப செல்வது போல அந்த மரங்கள் அனுமனை பின்தொடர்ந்து சிறிது தூரம் சென்றன. அவை விழுந்த பிறகும் அவற்றின் மலர்கள் அனுமனை பின்தொடர்ந்து இன்னும் சிறிது தூரம் வரை சென்றன. தெற்கு திசை நோக்கி அனுமன் கடலுக்கு மேலே மிக வேகமாகச் சென்றபோது அவரது கைகளுக்கு இடையில் புகுந்த காற்று ஒரு பயங்கரமான பேரொலியை எழுப்பியது. அவர் இலங்கையின் அழிவை அறிவிக்கும் வால்நட்சத்திரம் போல இலங்கையை நோக்கி விரைந்தார். அவரது கடும் வேகத்தினால் அவருக்கு கீழே உள்ள கடலில் பெரிய அலைகள் கொந்தளித்தன. கடலின் மீது விழுந்த அவரது நிழல் 10 யோசனை அகலமும் 30 யோசனை நீளமும் கொண்டிருந்தது. இவ்விதம் கடல் கடந்து செல்லும் அனுமனை பார்த்து தேவர்கள் வியந்து போற்றினர். சமுத்திர இராஜனும் அனுமனுக்கு உதவ விரும்பினான். ஏனெனில் கடலை பெருக செய்த சகரன் இக்ஷ்வாகு குலத்தைச் சேர்ந்தவர். அனுமன் அதே குலத்தில் பிறந்த ராமரின் காரியத்திற்காக சென்று கொண்டிருந்தார். இக்ஷ்வாகு குலத்திற்கு தனது நன்றியை தெரிவிக்க இது சமுத்திரத்திற்கு ஒரு நல்வாய்ப்பாக அமைந்தது. எனவே சமுத்திர இராஜன் தனக்குள் மறைந்திருந்த மைனாக மலையிடம் கூறினான், மைனாகமே, பாதாள உலக அரக்கர்கள் மேலே வராமல் தடுக்கும் ஒரு தடையாக நீ இருக்கிறாய். இப்போது உனக்கு ஒரு சிறிய பணியை அளிக்கிறேன். வானர வீரர்களில் சிறந்த அனுமன் ராமரின் காரியத்திற்காக மிகுந்த வீரத்துடன் இலங்கை நோக்கி பறந்து வருகிறார். மேலேயும் பக்கவாட்டிலும் வளரும் ஆற்றல் உன்னிடம் உள்ளதால் நீ மேலே எழுந்து வந்து அனுமனுக்கு சிறிது நேரம் ஓய்வு கொடு. உன் மீது சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு அனுமன் மீதமுள்ள தூரத்தை மிக எளிதாக கடக்க முடியும் என்றான். உடனே பொன் சிகரங்களைக் கொண்ட மைனாக மலை சமுத்திரத்தின் வேண்டுகோளுக்கிணங்க வானத்தை நோக்கி எழுந்தது. அதன் பொன் சிகரங்கள் 100 சூரியர்களைப் போல பிரகாசித்தன. திடீரென்று தனது வழியில் எழுந்த மைனாகத்தை பார்த்து அனுமன் நினைத்தார், இது எனது காரியத்திற்கு இடையூறு செய்யும் எண்ணத்துடன் என் வழியில் நிற்கிறது என்று எண்ணி அந்த மலையை தனது மார்பால் ஒரு தள்ளு தள்ளினார். அதனால் அது ஒரு பக்கம் சாய்ந்தது. தன்னை எளிதாக தள்ளிவிட்ட அனுமனின் வேகத்தைக் கண்டு மைனாகம் மிகவும் மகிழ்ந்தது. ஒரு மனித உருவம் தாங்கி ஒரு சிகரத்தின் மீது நின்று அது கூறியது, வானரவீரனே, எவராலும் முடியாத இந்த கடல் கடக்கும் செயலை செய்தும் நீ சிறிதும் சோர்வடையவில்லை. இருந்தும் நீ என்னை தள்ளிவிட்டாய். என் சிகரத்தில் சிறிது நேரம் ஓய்வெடு. முன்பு ஒரு காலத்தில் ராமரின் முன்னோரான சகரனும் அவரது புதல்வர்களும் சமுத்திரத்திற்கு பெரும் உதவி செய்தனர். எனவே ராமரின் காரியத்திற்காக செல்லும் உனக்கு உதவி செய்து இக்ஷ்வாகு குலத்திற்கு நன்றி கடன் செலுத்த சமுத்திரம் விரும்புகிறது. இதன் காரணமாகவே உனக்கு ஓய்வு தருமாறு சமுத்திரம் என்னிடம் கேட்டுக்கொண்டது. என் மீது தங்கிச் சோர்வை போக்கிக் கொண்டு கிழங்குகளையும் பழங்களையும் உண்டுவிட்டு பிறகு செல். எந்த ஒரு விருந்தினருமே வழிபடத்தக்கவர் எனும் போது உன்னை போன்ற ஒரு விருந்தினரை பற்றி சொல்ல வேண்டுமா? நீ பெரும் அறிஞன். அது மட்டுமின்றி நீ வாயுதேவனின் மகன். நான் வாயுதேவனுக்கு கடமைப்பட்டுள்ளேன். கிருத யுகத்தில் அனைத்து மலைகளுக்கும் இறக்கைகள் இருந்தன. அவை ஆகாயத்தில் வேகமாக பறந்து கொண்டிருந்தன. அவற்றைக் கண்டு தேவர்களும் முனிவர்களும் கூட அஞ்சினர். அப்போது இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் ஆயிரக்கணக்கான மலைகளின் இறக்கைகளை வெட்டினான். இந்திரன் எனது இறக்கைகளையும் வெட்ட வந்தபோது உன் தந்தை வாயுதேவன் என்னை அதிவேகமாக தூக்கிச் சென்று இந்திரன் கையில் சிக்காமல் காப்பாற்றினார். அவரது அருளால் எனது இறக்கைகள் பாதுகாக்கப்பட்டன. எனவே நானும் சமுத்திரமும் அளிக்கும் இந்த உபசரிப்பை நீ மறுக்க கூடாது என்று கூறியது. இதற்கு அனுமன் பதிலளித்தார், நான் மிகவும் மகிழ்ந்தேன். உனது வார்த்தைகளே எனக்கு போதுமான உபசரிப்பாகும்.
உனது உபசரிப்பை ஏற்காததற்காக நீ கோபப்பட வேண்டாம். ராம காரியத்திற்காக தவம் மேற்கொண்டுள்ள எனக்கு ஓய்வெடுப்பது என்பது இயலாத ஒன்று. ராமரின் அம்பைப் போல இலங்கை செல்வேன் என்று வானரர்களுக்கு நான் வாக்கு கொடுத்துள்ளேன் என்று கூறி மைனாகத்தை தனது கையால் தொட்டு வணங்கி மகிழ்ச்சியான முகத்துடன் முன்னேறிச் சென்றார். உனது காரியம் வெற்றி பெறட்டும் என்று சமுத்திரமும் மைனாகமும் அவரை ஆசீர்வதித்தன. அனுமன் அங்கிருந்து ஆகாயத்தில் இன்னும் உயரமாக பறந்து தனது பயணத்தை தொடர்ந்தார். மைனாகத்தின் உதவியை ஏற்காமல் உறுதியுடன் இலங்கை செல்லும் அனுமனைச் சோதிக்க எண்ணிய தேவர்கள் நாகங்களின் தாயான சுரசையிடம் சென்று கூறினர், வாயுபுத்திரன் அனுமன் கடலுக்கு மேலே பறந்து இலங்கை செல்கிறார். நீ ஒரு பயங்கரமான உருவம் எடுத்து அவரது வழியை மறி. அவர் உன்னை வென்று செல்கிறாரா அல்லது உன்னை பார்த்து அச்சமடைகிறாரா என்பதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அவரது ஆற்றலின் அளவை அறிய எங்கள் அனைவருக்கும் விருப்பமுள்ளது என்றனர். தேவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற சுரசை ஒரு மலை போன்ற அரக்க உருவம் எடுத்தாள். பெரிய கோரை பற்களுடனும் மஞ்சள் நிறமான பயங்கரமான கண்களுடனும் அனுமனின் வழியில் நின்று கூறினாள், அனுமனே, உன்னை விழுங்குவதற்கு தேவர்கள் எனக்கு அனுமதி அளித்துள்ளனர். எனவே எனது வாய்க்குள் நுழை என்றாள். அனுமன் சுரசையை வணங்கி சிரித்துக் கொண்டே கூறினார், ராமர் காட்டில் வசித்தபோது அவர் இல்லாத நேரத்தில் ராவணன் அவரது மனைவி சீதையை கடத்தி சென்றான். நான் இப்போது ராமரின் தூதனாக சீதையிடம் செல்கிறேன். நீ ராமரின் ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தில் வசிப்பதால் நீயும் ராம காரியத்திற்கு உதவ வேண்டும். இல்லை என்றால் நான் சீதையை பார்த்துவிட்டு ராமரிடம் சென்று அனுமதி பெற்று உன் வாய்க்குள் நுழைவேன். அதில் எனக்கு எந்த மறுப்பும் இல்லை என்றார். சுரசை அந்த வார்த்தைகளுக்கு பதிலளிக்காமல் கூறியது, என்னை கடந்து எவரும் செல்ல முடியாது. எனக்கு அப்படி ஒரு வரம் உண்டு. எனது வாய்க்கு முன்னால் வருபவர் தப்ப முடியாது என்று பிரம்மா எனக்கு வரம் அளித்துள்ளார். எனவே எனது வாய்க்குள் நுழை என்று கூறி வாயை பிளந்து கொண்டு அனுமன் முன் நின்றாள். இந்த வார்த்தைகளால் கோபமடைந்த அனுமன் கூறினார், அப்படியானால் என்னை விழுங்கும் அளவிற்கு உன் வாயை திற என்று கூறி தனது உடலை 10 யோசனை அளவிற்கு பெரிதாக்கினார். உடனே சுரசை தனது வாயை 20 யோசனை அளவிற்கு விரிவுபடுத்தினாள். அனுமன் கோபத்தில் உடலை 30 யோசனையாக வளர்த்தார். சுரசை தனது வாயை 40 யோசனை அளவிற்கு விரிவுபடுத்தினாள். அனுமன் தனது உடலை 50 யோசனை அளவிற்கு விரிவுபடுத்தினார். இவ்விதமான போட்டியில் அனுமனின் உடல் 90 யோசனையாக வளர்ந்தது. சுரசையின் வாய் 100 யோசனை அகலமானது. திடீரென்று அனுமன் தனது உடலை ஒரு கட்டைவிரல் அளவிற்கு சிறிதாக்கினார். ஒரு தும்பி போல சுரசையின் வாய்க்குள் நுழைந்து மீண்டும் வெளியே வந்து கூறினார், சுரசையே, பிரம்மா உனக்கு அளித்த வரம் நிறைவேறியது. உனது வாய்க்கு முன்னால் வந்து நான் அதற்குள் நுழைந்து விட்டேன். இனி என்னை விடு, சீதை இருக்கும் இடத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்றார். சுரசை தனது அரக்க உருவத்தை விடுத்து தனது இயல்பான உருவத்தை பெற்று பேசினாள், செல் மகனே, உனது வெற்றி உண்டாகட்டும். ராமரையும் சீதையையும் மீண்டும் ஒன்று சேர்ப்பாயாக என்று கூறி தனது இருப்பிடத்திற்கு சென்றாள். அனுமன் மீண்டும் தனது பயணத்தை தொடங்கினார். ஆகாயத்தில் பறந்து சென்ற அனுமனை சிம்ஹிகை என்னும் அரக்கி கடலுக்குள்ளிருந்து பார்த்தாள். பசியுடன் இருந்த அவள் அனுமனை விழுங்க விரும்பி அவரது நிழலை பிடித்து இழுத்தாள். தன்னை பின்னால் யாரோ இழுப்பதை உணர்ந்த அனுமன் வியப்படைந்தார். நாலாபுரமும் பார்த்தபோது கடலின் மேல் சிம்ஹிகையை கண்டார். தனது நிழல் அவள் வசம் இருப்பதை பார்த்த அனுமன் சுக்ரீவன் கூறிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். தெற்கு கடலில் நிழலை பிடிக்கக்கூடிய ஒரு விசித்திரமான உயிர் வாழ்கிறது என்று சுக்ரீவன் கூறியிருந்தார். அது இவள்தான் என்று அனுமன் புரிந்து கொண்டார். சிம்ஹிகையின் வலிமைக்கு முன்னால் அனுமனின் வீரம் பலனளிக்கவில்லை. அவள் அவரை தன்னை நோக்கி இழுத்து கொண்டிருந்தாள். அனுமன் தனது உடலை மிகவும் பெரிதாக்கினார். அதற்கேற்ப சிம்ஹிகையும் தனது பயங்கரமான வாயை திறந்தாள். அந்த திறந்த வாய்க்குள் அவளது மர்ம இடங்களை அனுமன் கண்டார். தனது உடலை சிறிதாக்கி உள்ளே நுழைந்து சிம்ஹிகையின் மர்ம உறுப்புகளை கிழித்தெறிந்துவிட்டு அவள் வாயை மூடுவதற்கு முன்பே வெளியே வந்தார். மீண்டும் தனது உருவத்தை பெரிதாக்கினார். சிம்ஹிகையின் இதயம் நின்றது. அவள் உணர்விழந்து இறந்து நீரின் மேல் மிதந்தாள். இறந்த சிம்ஹிகையையும் அவளை கொன்ற அனுமனையையும் கண்டு ஆகாயத்தில் உலவும் பூதகணங்கள் மிகவும் மகிழ்ந்து அனுமனை புகழ்ந்தனர். அனுமன் மீண்டும் புறப்பட்டார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவருக்கு கடலின் மறுபக்கம் தெரிந்தது. அங்கு காடுகள் காணப்பட்டன. அவர் முன்னேறி செல்ல செல்ல இலங்கை தீவும் அங்குள்ள சோலைகளும் மரங்களும் மிக தெளிவாக தெரிந்தன. இலங்கையின் ஆறுகள் கடலில் சங்கமிப்பதை கண்டார். அனுமன் தனது உடல் இன்னும் மிக பெரியதாக இருப்பதை உணர்ந்தார். இலங்கையிலுள்ள அரக்கர்கள் இந்த உருவத்தில் அவரை பார்த்தால் அவர்கள் ஆரவாரம் செய்து அனைவருக்கும் தெரியப்படுத்தி விடுவார்கள். அப்போது வந்த காரியம் கெட்டுவிடும். எனவே அனுமன் தனது உடலை சிறியதாக மாற்றிக்கொண்டார். அந்த சிறிய உருவத்துடன் அவர் ஆலம்ப மலையில் இறங்கினார். அங்கு முறிந்த மரங்களும் தாழம்பூ புதர்களும் தென்னை மரங்களும் இருந்தன. உயரத்தில் திரிகூட மலையின் மேல் இலங்கை நகரம் தெரிந்தது. அது இந்திரனின் அமராவதி நகரம் போல காட்சியளித்தது. அம்புலிமாமா ராமாயணம் 31ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.